அண்ட் நிறைய பேர் இதை பத்தின விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மும்மொழி கல்விக் கொள்கை வேண்டவே வேண்டாம், அது பண்ணக்கூடாது அப்படின்றதுலதான் ஒரு டாக் அண்ட் டாபிக்கே போச்சு. இதுலதான் அந்த அரசியல் புரிசல் சண்டைகள்லாம் ஆரம்பிச்சதும். அண்ணாமலை வந்து தீவிரமா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு, நான் இதுக்கப்புறம் உங்களை தாக்க தான் போறேன், இது யாராலையும் தடுக்க முடியாதுன்னு. சோ அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அவரு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற பல விஷயங்கள் நம்மளாலையும் பார்க்க முடியுது. அவர் எவ்வளவு என்கேஜ்மெண்டா, எவ்வளவு என்கேஜா எல்லாரோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் அவங்க ஆடியன்ஸ் கிட்ட ஆகட்டும் எல்லார்கிட்டயுமே ரொம்ப ஆக்டிவா அவர் செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் டிஎம்கே மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு, நீங்க அப்படி பண்றீங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்றாரு. அண்ட் ஜோசப் விஜய் அப்படின்னு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அவர் ஒரு ஸ்கூல் நடத்துற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அப்ப அந்த ஸ்கூல்ல மும்மொழி கொள்கைகள் இருக்கலாம், பிரெஞ்சு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் சொல்லி கொடுக்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி டிஎம்கே தரப்புல அவங்க குடும்ப நண்பர்களோ இல்ல நபர்களோ நடத்திட்டு இருக்க பெரிய பெரிய ஸ்கூல்ஸ் நிறைய இருக்கு. அவங்க எல்லாம் மும்மொழி கொள்கை பண்ணலாம், ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வரக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வியாதான் அந்த சண்டையே. பிஜேபி டிஎம்கே இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுடலாம். ஆஸ் ஒரு பீப்புளா நம்ம வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோம், நம்ம ஒரு ஓட் பண்ற ஒரு வாக்களிப்பாளரா நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஒரு நார்மலான ஒரு நபரா யோசிச்சா ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மகா கும்பமேளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்துட்டு இருக்குல்ல, அது எங்க நடக்குது? உத்தரப்பிரதேஷ்ல. அங்க ஒரு மேஜர் லாங்குவேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிந்தி, ஓகேவா? நடுவுல ராமர் கோவில் கட்டிட்டாங்க அயோத்தியால அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும்